கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புதல். தேர்தல் செலவையும் அதிமுகவை ஏற்கும். அமித்ஷாவிடம் இபிஎஸ் உறுதி. வணக்கம். தமிழக வந்த அமித்ஷாவை இபிஎஸ் சந்திக்கவில்லை. இதனால் கோபமடைந்த அமித்ஷா வேலுமணியை அழைத்து எச்சரித்து சென்றார். இதனால் அமித்ஷாவின் கோபத்தை தணிக்க உடனே டெல்லி சென்ற இபிஎஸ் அமித்ஷாவை சந்தித்து ஓபிஎஸ், சசிகலா, தினகரனை சேர்க்க அதிமுகவில் மூத்த நிர்வாகிகள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறினாராம் இபிஎஸ். மேலும் பாஜக கேட்கும் தொகுதிகளை தருவதாகவும் ஆட்சியிலும் பங்கு கொடுப்பதாகவும், அதுபோக பாஜக போட்டியிடும் தொகுதி வேட்பாளரின் முழு செலவையும் தாங்களே பார்த்து கொள்வதாகவும் அமித்ஷாவிடம் உறுதி கொடுத்தாராம் இபிஎஸ். இதை கேட்ட அமித்ஷா, கேட்கும் தொகுதிகள் கொடுப்பது முக்கியமல்ல, அதிக எம்எல்ஏக்களை வெற்றி பெற செய்து திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும். அதற்கு ஓபிஎஸ், சசிகலா, தினகரனை சேர்க்க வேண்டும் என்றாராம் அமித்ஷா. இதை கேட்ட இபிஎஸ் தன்னிடம் இருந்த ஒரு புள்ளி விவரத்தை கொடுத்து ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இல்லாமலே வெற்றி பெற்று விடலாம் என்று கூறினாராம். பதிலுக்கு அமித்ஷாவும் ஒரு புள்ளி விவரத்தை காண்பித்து ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இல்லாமல் இருந்தால் 90 தொகுதிகள் முதல் 110 தொகுதிகள் வரை பாதிப்பை ஏற்படுத்தும். அங்கு எல்லாம் எளிதாக திமுக வெற்றி பெற்றுவிடும் என்றும், இதைத்தான் மத்திய உளவுத்துறையும் கூறியுள்ளதாக ஸ்ட்ராங்காக கூறினாராம் அமித்ஷா. இதற்கு இபிஎஸ்ஓ, தனி கட்சி நடத்தும் தினகரனை வேண்டுமானால் நீங்கள் பேசி உங்களோடு சேர்த்து கொள்ளுங்கள். ஓபிஎஸ், சசிகலாவை கட்சியில் சேர்க்க என்னால் முடிவெடுக்க முடியாது. மூத்த நிர்வாகிகளிடம் ஆலோசித்துவிட்டு தமிழக பாஜகவிடம் தகவல் சொல்வதாக மலுப்பலாக பதில் சொல்லிவிட்டு தனது பேச்சை முடித்து கொண்டாராம் இபிஎஸ். இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த அமித்ஷா, உங்கள் பிடிவாதத்தை விடவில்லை என்றால் நமது கூட்டணி 50 இடத்தில் கூட வெற்றி பெறாது. நல்ல முடிவாக எடுங்கள் என்று இபிஎஸ்ஸிடம் கராராக கூறினாராம் அமித்ஷா. அமித்ஷாவிடம் நேராக மறுக்க முடியாமல் மறுநாள் செய்தியாளரை சந்திக்கும் பொழுது ஓபிஎஸ், சசிகலாவுக்கு இடமில்லை என்றும், தினகரன் விஷயத்தில் கொஞ்சம் மலுப்பலாகவும் பதில் கூறினாராம் இபிஎஸ். இந்த செய்தியாளர் சந்திப்பே அமித்ஷாவிற்கான பதிலாகத்தான் அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். இது போன்ற அரசியல் செய்திகளுக்கும் தகவல்களுக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.